இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் வந்து திருடம். மூவி ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கைஸ். படத்தோட லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து இடுக்கியில் வந்து ஒரு எஸ்ஏயை ஜாயின் பண்ணுறாரு. அங்கே வந்து அவர் சேர்ந்து கொஞ்ச நாள்லே பார்த்தீங்கன்னா ஒரு கொலை ஒன்று நடக்குது, ஒரு கை மட்டும் ஒன்று கிடைக்கிது. அதுக்கப்புறம் ராபரி நடக்குது, மறுபடியும் சில கொலைகள்லாம் நடக்குது. அதை வந்து இவர் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணார், யார் பண்ணா, எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தான் இந்த படத்தோட மீதி கதை. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் அதோட ஜீத் ஜோசப் அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருந்தது. ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம். ஒரு ஸ்லோவாக தான் படம் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் சரி. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீட் ஆகுது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் கம்பேர் பண்ணால் அந்த கிளைமேக்ஸை தவிர்த்து வேற எல்லாம் எந்த இடத்துலையுமே படம் வந்து பெருசாக சுவாரஸ்யமே இல்லை. வழக்கமான இன்வெஸ்டிகேஷன் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லை. ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டடாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. யாருமே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட்டு தான். அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா படம் வந்து மற்ற இடங்கள்லாம் வந்து பெருசாக வந்து சுவாரஸ்யமாகவோ எதுவுமே இல்லை. ரெகுலரான ஒரு மலையாள கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. படத்தில் ஹீரோயின் பாட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் தான். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த படம் வந்து ஒரு 2 hours 5 minutes தான் படமே. ஸோ அது ஒரு ஆறுதலாக இருந்து, ஏன்னா அதுக்கப்புறம்லாம் அந்த படம் உட்காந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த படம் வந்து இப்போ ஆன்லைன்லேயும் வந்து தமிழில் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஆவரேஜான ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் தான். உங்களுக்கு போர் அடிச்சு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த படம் ஒரு முறை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து 5 out of 2.75 கொடுக்கலாம். மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.